ஏழுமலையான் பற்றி நீங்கள் அறியாத 7 சுவாரஸ்யமான தகவல்கள். திருமலை ஏழுமலையான் கோவில் இந்தியா மட்டுமல்ல, உலகளவிய ரீதியில் மர்மமான கோவிலாக பார்க்கப்படுகின்றது. இந்த கோயில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. புராணங்களின்படி இந்த கோயிலில் ஏழுமலையான் சதி தேவி பத்மாவதியுடன் வீற்றிருக்கிறார். வெங்கடேச பெருமானை பலமாக வேண்டிக் கொண்டால் பல வேண்டுதல்கள் நிறைவேறும் என பக்தர்கள் நம்புகின்றனர். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட திருமலை தேவஸ்தானத்தில் நாம் அறியாத 7 சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். 1. வெங்கடேச பெருமானின் திருவுருவச் சிலையை பார்க்கும் போது மனிதனை பார்ப்பது போல் இருக்கும். 2. கோயிலுக்கு அடியில் விரசன நதி ஓடுகிறது என பல கட்டுரைகளில் எழுதப்பட்டுள்ளது. சுவாமி சிலையின் காதுக்கு அருகில் காதை வைத்து கேட்டால் இந்த ஆறு ஓடும் சத்தம் கேட்கும். 3. கலியுகத்தில் வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு செல்வ கடவுளாக போற்றப்படுகிறார். இதனால் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். 4. கோயிலுக்கு வரும் காணிக்கைகளை உண்டியில் இருந்து எடுத்து எண்ணுவதற்காக தினமும் 20 பேர் வரை வேலை செய்கிறார்கள். இதன்படி ஒரு நாளில் லட்சக்கணக்கான பணம் கோயிலுக்கு கொடையாக வருகின்றது. 5. வெங்கடேச பெருமானின் சிலைக்கு தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்பட்டு வருகிறது. ஆனாலும் சிலைக்கு இதுவரையில் எந்தவிதமான சேதாரங்களும் வருவதில்லை. 6. பக்தர்கள் விமானம் மூலம் ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் என்ற இடத்திலிருந்து பதப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் கொள்வனவு செய்து அனுப்புகிறார்கள். 7. தினமும் ஏழுமலையானுக்கு ஒரு புதிய மண்சட்டி வாங்கி தயிர் மற்றும் நைவேத்தியங்கள் வைத்து படைக்கிறார்கள். இவை குலசேகரப்படியை தாண்டிச் செல்லாது. சுவாமிக்கு படைக்கின்ற நைவேத்தியம் மற்றும் மண்சட்டி தயிர் சாதம் பக்தருக்கு கிடைப்பது வரமாக அங்குள்ளவர்கள் நம்புகிறார்கள்.